மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்குறேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் மேக்ஸிமம் அண்டர் 150 ருபீஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மச் நீடட் அண்ட் மினிமலான திங்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் கிடையாது. 2 அப்பரண்டிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட பங்கை ஆற்றியே தேடிடுவோன்னு. அவங்க நடுவில் குறுக்க கௌஷிக் மாதிரி வருவாங்க. ஸோ டோன்ட் மைண்ட். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா ஓப்பன் பண்ணலான்னு உட்காந்தா இவன் வேற குறுக்க வந்து என்னை ரொம்ப கௌஷிக் மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். இந்த ப்ராடக்ட் ஒரு சோப் டிஸ்பென்சர் தான். நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹோமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா லிக்விட் தான் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து ஓப்பனாக ஒரு ட்ரேயில் வைக்கிறப்ப அதுலேருந்து நிறைய கொசுலாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 92 ருபீஸ் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஒர்த். செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். நம்ம வந்து காய்கறி எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்து அதில் ஒன்றா எவ்வளோதான் நம்ம பிரித்து வச்சாலும், கவரில் போட்டு வச்சாலும் அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறப்போ அது ரொம்ப நாள் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு உள்ள ஒரு ஃபீலிங். அண்டு இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்த் நல்லாவே இருக்குது. இதோட ப்ரைஸ் கூட வந்து ரொம்ப கம்மி தான், 200 சம்திங் தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ப்ராடக்ட் என்னென்னா, ஒரு ஸ்டாண்டு. கிச்சனில் வந்து ஒரு ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பேக் பண்ணுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பிரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை அப்ரிஷியேட் பண்ணுறதா இல்லை இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்கிறதானே எனக்கு தெரியல. இதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு அந்த ஸ்டாண்டு. நம்ம ஈஸியாக இப்போ நமக்கு உப்பு ஜாடி எடுக்கிறது, புளி எடுக்கிறதுலாம் வந்து நம்ம டக்குன்னு எடுப்போம். ஸோ வந்து நமக்கு அந்த முன்னாடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது பார்க்கவும் ரொம்ப லுக்காக இருந்துச்சு. இதுவும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்த் ஃபார் மணி. அது எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர். நான் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து என்னோடய வார்ட்ரோப்பை நான் க்ளீன் பண்ணவே இல்லை. என்னெல்லாம் மடிக்கிறனோ, என்னெல்லாம் துவைக்கிறனோ, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அதை மேலே வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துருவேன். என்னோடய ஓல்டு குர்த்திஸ் அதெல்லாமே நான் எடுத்து ரொம்ப வருடங்கள் ஆகுது. சரி, இதை ஒரு சாக்காக வச்சாவது நம்ம அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன், இப்போ பண்ணியாச்சு. 161 ருபீஸ்க்கு 6 பீசஸ் கொடுத்தாங்க. ஒண்ணுமே தெரியலையே. நெக்ஸ்ட்டு 5th ப்ராடக்ட். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இது என்னென்னா, இதுவும் ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது எதுனா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் தான். நம்ம காலையில் எழுந்து எல்லாத்தையும் கட் பண்ணி சமைக்கிறதுக்கு நைட்டே இந்த கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து நம்ம சமைக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம நைட்டு என்ன சமைக்கணும்னு யோசிச்சிட்டோன்னா அதிலும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதில் நான் சின்ன வெங்காயம் அண்டு பூண்டு உரித்து வச்சுக்குவேன். அதெல்லாம் மிளகா அந்த தோல் எடுத்து காம்பு எடுத்துகிட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஒர்க் ஃபார் மணி. இப்படி தான் இதில் 6 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. 137. இன்றைக்கி வீடியோ இதோட எண்ட் ஆகுது. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்